இந்த டிஃப்ரெண்டா உலகத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல யாருமே பேசக்கூடாதான். அதனால அங்க உள்ள எல்லா குழந்தைகளோட வாயிலையும் ஜிப்பு போட்டு மூடி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் டீச்சர் போர்டில் எழுதி போடுறப்ப அங்க யார்கிட்டையுமே பக்கத்துல பேசாம அவங்க எழுதி போடுறத மட்டும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள எல்லாருக்கும் பேர் கூட கிடையாது, எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் மட்டும்தான். பிடி பீரியட்ல கூட அமைதியா தான் விளையாடுவாங்களாம். பால் எதிர்த்தாப்புல வந்தா கூட கோல் போகட்டும்னு விட்டுருவாங்களாம். ஏன்னா ரெண்டு சைட்லயுமே சமமான கோல் தான் வரணுமா. இப்படி மிஷின் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஒரு பையன் ஸ்கூல் விட்டு போகும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றான். ஒரு நாய் வேகமா ஓடி வந்து ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு சாகுறத அவன் கண்குள்ளா பாக்குறான். இதே சம்பவங்களை இவன் டெய்லியும் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவனால எதுவுமே பண்ண முடியல. இப்படின்னா நடக்கிறப்ப இது மாதிரி கொடுமைகளெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு இவனுக்குள்ள தோணுது. அதனால இவன் அடுத்த நாள் எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கிட்டு அந்த டீச்சரே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் என்னதான் பண்றானே அந்த டீச்சரும் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இவன் வாயில இருக்கிற ஜிப்பை உடைச்சுக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்து மத்தவங்களும் கத்திக்கிட்டே அந்த ஸ்கூலையே ஒடிச்சு போட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. திரும்பவும் அந்த நாய் அதே மாதிரி ஓடி வருது. அதெல்லாம் பார்த்த இவன் ஓடி போய் ட்ரெயின்ல அடிபடாம அந்த நாயை காப்பாத்திட்டு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி பயங்கரமா சிரிக்கிறான். இந்த ஷார்ட் பிலிம்ல ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.